name of our Lord Jesus Christ be glorified in our midst. நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. Last month we had started a study on the subject sins that destroy fruitful spiritual life. கனியுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கிற பாவங்கள் என்ற தலைப்பிலே கடந்த மாதம் துவங்கி நாம் ஒரு வேத பாடத்தை ஆரம்பித்தோம். In the first two sessions we have dealt in detail with the sin of idolatry. முதல் இரண்டு செய்தி வேளைகளிலே நாம் விக்கிரகாராதனையினுடைய பாவம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை தியானித்தோம். During the last session we have covered certain aspects of the sin of lust which destroys the fruitful life. கடந்த செய்தி வேளையிலே இச்சை என்ற பாவம் எப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கனிவுள்ள ஜீவியத்தை அழித்து போடுகிறது என்ற தலைப்பிலே சில விஷயங்களை தியானித்தோம். Two types of lust were explained last time. கடந்த வேத பாடத்திலே இரண்டு வகைப்பட்டிருக்கக்கூடிய இச்சைகளை குறித்து நாம் தியானித்தோம். One is the lust for wealth and power. முதலாவதாக அதிகாரத்துக்கும் அதே போல செல்வத்தை சேர்ப்பதற்குமாக இருக்கின்ற இச்சை. Secondly, the lust or sexual desire for men and women. இரண்டாவதாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்ற பாலுறவின் சம்பந்தத்தில் வரக்கூடிய இச்சை. In the first session we have dealt with the importance and seriousness of this sin of lust. முதல் செய்தி வேளையிலே இந்த இச்சை என்ற இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் அதனுடைய தீவிரத்தன்மையை குறித்தும் நாம் சிந்தித்தோம். The importance what we have seen last time, I just wanted to brief before going for the next session. அடுத்த செய்தி வேளைக்குள் செல்வதற்கு முன்பதாக கடந்த முறை நாம் இந்த இச்சை என்ற பாவத்தை பற்றி இருக்கின்ற முக்கியத்துவத்தை என்ன தியானித்தோம் என்பதை சற்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். This sin hinders the fundamental aspect of sanctification. பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற விஷயத்திலே அடிப்படையாக இருக்கின்ற காரியங்களிலே இந்த இச்சை என்ற பாவம் அது அதிகமாய் பாதிப்பை விளைவிக்கின்றது. The second important aspect is that out of 10 commandments given by God, 7th and 10th commandments referring to this sin of lust. இரண்டாவதாக ஆண்டவர் தாமே ஜனத்துக்கு கொடுத்திருக்கின்ற 10 கற்பனைகளிலே 7ஆவதும் 10ஆவதுமாக இருக்கின்ற அந்த இரண்டு கற்பனைகளும் இந்த இச்சை என்ற பாவத்தை குறித்து எடுத்துரைக்கின்றது. The 7th one, you shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் கற்பனையும், and the last one, you shall not covet anything that belongs to your neighbor. உன்னுடைய அயலானுக்கு உரியதாக இருக்கின்ற எதையும் நீ எடுத்துக்கொள்ளாயாக அல்லது இச்சியாதிருப்பாயாக என்பது சொல்லப்படுகிறது. Another importance of this sin is that out of the many manifestations of flesh, 3 or 4 manifestations are connected with this sin. அடுத்ததாக நாம் சிந்தித்தது பாவ செயல்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற அந்த பாவ பட்டியலிலே 4 குறிப்பிட்ட பாவங்கள் இந்த இச்சையினுடைய சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. They are adultery, fornication, uncleanness and lustful. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். Then the next important aspect we have seen, the sin of lust and its consequences are mentioned in almost all the epistles. அதன் பின்பதாக இச்சையினுடைய விளைவில் வரக்கூடிய பின் விளைவுகளை பற்றியும் நாம் சிந்திக்கின்ற வேளையிலே ஏறக்குறைய எல்லா நிருபங்களிலும் அதை பற்றி அதிகாரமாய் எடுத்துரைக்கிறதை கண்டோம். Last time we have referred and discussed about this sin from 10 epistles by quoting the scripture portions. கடந்த முறை நாம் தியானித்த வேளையில இதன் தொடர்பாக நாம் தியானித்த பொழுது 10 நிருபங்களிலிருந்து இந்த இச்சை என்ற விஷயத்தை பற்றி எடுத்துரைக்கிறதை குறித்து நாம் சிந்தித்தோம். These are the few important points about this sin. இந்த பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கிய அம்சங்கள் இவைகளாக இருக்கின்றது. What about the seriousness of this sin? இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற தீவிரத்தன்மை என்ன? Last time that also we have discussed and closed that session. கடந்த முறை அதை குறித்தும் சற்று நாம் தியானித்து நமது செய்தி வேளையை நிறைவு செய்தோம். The seriousness of this sin is that it brings
horrible judgment when commit this sin. இந்த பாவத்தை ஒருவன் செய்கின்ற வேளையிலே தேவனுக்கு முன்பதாக மிக கொடிய ஒரு நியாய தீர்ப்பு அவனது வாழ்க்கையிலே வருவிக்கப்படும் என்பதை பற்றியும் நாம் தியானித்தோம். In Hebrews, the writer cautions particularly the married people, stating that let the marriage bed be undefiled, for God will judge the sexually immoral and adulterous. குறிப்பாக எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனிலே நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆக்கியோன் அதனை குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது திருமணமானவர்களை பார்த்து அவர் எழுதும் பொழுது விவாக மஞ்சம் பரிசுத்தமாய் இருப்பதாக அது எவ்விதத்திலும் அசுசிப்படாதிருப்பதாக அதை காக்கப்பட கடவுது என்று சொல்கிறார். In 2 Peter we read like this, they will suffer wrong as the wages of their wrongdoings. 2 பேதுருவிலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தப்பிதங்களை நிமித்தமாக அதற்கு ஏற்ற பலனை அவர்கள் அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. Moreover, in the same epistle it was mentioned, moreover they are referred as accursed. That means they are not getting the blessings they were due to. அது மட்டுமல்லாமல் அவர்கள் 2 பேதுரு நிருபத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறாமல் போகும் என்பதும் இதன் விளைவாய் அறிகிறோம். Today we will see some other aspects of this sin of lust. இந்த நாளிலே இந்த இச்சை என்ற பாவத்தை பற்றி இருக்கின்ற பல்வேறு சில பரிமாணங்களை பற்றி நாம் தியானிப்போம். There are several manifestations of this sin. இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற பல வெளியரங்கமான செயல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Manifestation means any of the forms in which someone or something is revealed. வெளிப்பாடுகள் என்று நான் அதனை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையிலே அல்லது ஏதோ ஒரு மனிதன் மூலமாக இந்த இச்சையானது வெளியரங்கமாக இருக்கின்றது என்பதான் அர்த்தம். So we will see a few manifestations of this sin. ஆகவே இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற சில வெளிப்பாடுகளை குறித்து நாம் தியானிப்போம். First of all, lustful look, that is sinning with eyes. முதலாவதாக இச்சையுள்ள பார்வை, அதாவது கண்களினாலே பாவம் செய்வது அல்லது இச்சிப்பது என்பதுதான் அர்த்தம். Jesus Christ in the Sermon on the Mount, that was Matthew 5:28, he said like this, everyone who looks at a woman with lustful intent has already committed adultery with her in his heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். It's a very serious statement by Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. This sin of or sinning with eye must have been done by all of us at one stage or the other of our life. இந்த கண்களினாலே பாவம் செய்வது அல்லது இச்சிப்பது என்று சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நேரத்திலாவது நாம் இதனை நிறைவேற்றி அல்லது நாம் செய்திருப்போம். And later on we will see the remedy for it, that is nothing but repentance. பின்பதாக இதற்காக இருக்கின்ற பரிகாரத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையிலே அது மனம் திரும்புதலாக இருக்கின்றது. In 2 Peter chapter 2 verse 14, in the beginning it is written that they have eyes full of adultery and never satisfied for sins. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும் போதும் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Never satisfied for sin, that is a very terrible situation. அவர்கள் பாவம் செய்து திருப்தி அடையாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு கொடிய ஒரு வார்த்தையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Book of Job chapter 31 verse 1, he says, I have made a covenant with my eyes, how then could I gaze at a virgin? 31வது யோபு 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று கேட்கிறார். He has made a covenant, not simply a desire or a decision. It was a covenant which will be fulfilled by himself.
யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விருப்பமாகவோ அல்லது ஒரு தீர்மானமாகவோ அதனை அவர் எடுக்கவில்லை, மாறாக நிறைவேற்ற போகின்ற ஒரு உடன்படிக்கையாக இந்த விஷயத்தை குறித்து எடுத்திருக்கின்றார். We also need to make a covenant with our eyes. நாமும் கூட நம்முடைய கண்களிலே அது ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். The second manifestation of this sin of lust is homosexuality. இந்த இச்சை என்ற இந்த பாவத்தை பற்றியிருக்கின்ற இரண்டாவது வெளியரங்கமாக இருக்கின்ற வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் அது ஓரினச் சேர்க்கையாகும். In 1 Corinthians, Apostle Paul is making a remark that those who practice homosexuality will not inherit the kingdom of God. 1 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஓரினச் சேர்க்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்றும் அவர் மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறார். It is 1 Corinthians chapter 6 and verse 9. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. In Romans also we have a reference, chapter 1 and verse 11. ரோமர் முதல் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. Apostle Paul is referring about men committing shameless acts with men and that they will receive due penalty for their errors. மனிதர் தங்களுடைய கேடான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு ஏற்ற பலனை அவர்கள் அடைவார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. This manifestation of the sin is very terrible ending. இந்த குறிப்பிட்ட பாவத்தினுடைய வெளியரங்கமான நிலைமை என்று சொல்வது அது அதல பாதாளத்தினுடைய முடிவாக இருக்கின்றது. Another manifestation is the abuse of our body. மற்றொரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை கேடாய் பயன்படுத்துவதாகும். 1 Corinthians 6:15. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். Apostle Paul is referring to fornication, which is sinning against the body, which is the temple of God. தேவனுடைய ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய சரீரத்தை வேசித்தனத்திற்கு ஏதுவாக பயன்படுத்துவதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்விடத்தில் எடுத்துரைக்கிறார். Let me go little quickly because there are so many points. The next one is flirtation, flirting. அடுத்ததாக ஒரு காதல் வயப்படுவது. And in Proverbs, Solomon in his wisdom tells that 4 things he understands not. நீதிமொழிகள் புத்தகத்திலே சாலமோன் 4 குறிப்பிட்ட விஷயங்களை தான் அறியேன் என்று அவர் பயன்படுத்துகிறார். It is given in chapter 30 verses 18 and 19. 30ஆம் அதிகாரம் 18 19வது வசனத்திலே அதனை சொல்கிறார். He says that he does not understand the way of an eagle in the sky. என்னுடைய புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கின்றவைகள் 4 உண்டு, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியை அறியேன் என்கிறார். The way of a serpent on a rock. கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. And the way of a ship on the high sea. நடுக்கடலில் கப்பலினுடைய வழி. High sea ship in high sea means without any control. It just goes based on the waves of the sea. நடுக்கடலிலே கப்பலுடைய வழி என்று அங்கே சொல்லப்படும் பொழுது எவ்விதமான திசை காட்டியுமின்றி அலைகள் எவ்வண்ணமாய் அடிக்கின்றதோ அதற்கு ஏற்றவண்ணமாகவே கப்பலும் கரையோடி போவதுதான் அதனுடைய அர்த்தம். And eagle in the sky also is like that. Nobody can predict where it goes and how it goes. ஆகாயத்தில் பறக்கின்ற கழுகை பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் அது எங்கே செல்கின்றது, அது எதை நோக்கி போகிறது என்றும் அறியாதிருக்கின்றது. Serpent on a rock also, nobody can assess the path of that snake or the serpent. இருக்கின்ற பாம்பினுடைய வழியை பார்க்கும் பொழுது அது எங்கே செல்கின்றது, எதை நோக்கி போகிறது என்பதை பற்றியும் அறியோம். Solomon says the way of a man with a virgin also is like that, without any direction, aimless going. சாலமோன் அவ்விடத்திலே சொல்லும் பொழுது ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியை பற்றியும் அவ்விடத்திலே குறிப்பிடுகிறார். எந்த ஒரு குறிக்கோளும் லட்கும் இன்றி அவன் பயணப்படக்கூடியவனாக இருக்கிறான். Flirting is very common among the youth. I am not blaming the youth, but it is seen even in the adults or even in the married people. This problem can be seen.
இந்த காதல் வயப்படுதல் அல்லது ஃபிளர்ட்டிங் என்று சொல்லப்படுவதை நாம் வாலிப பருவங்களில் அதிகமாக இதனை குறித்து நாம் சிந்திக்க முடியும். அதே நேரத்தில் வயது வந்தவர்கள், அதாவது சற்று முதிர் வயதானவர்களும் கூட இந்த குறிப்பிட்ட பாவத்திலே விழுந்து போவதும் உண்டு. The next manifestation of this sin is extramarital relationship. அடுத்ததாக இந்த பாவம் வெளியரங்கமாக இருக்கின்ற இடம் என்னவென்று சொன்னால் திருமண உறவை விட்டு இருக்கக்கூடிய பாலுறவை எடுத்துரைக்கிறது. We have seen Exodus 20:17 that don't covet your neighbor's wife. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உன் அயலானுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. And again we will read one portion from the book of Job chapter 31 verses 9 and 10. மீண்டுமாக யோபு 31ஆம் அதிகாரம் 9 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். 31 9 10. This talks about the sin of extramarital relationships. திருமண பந்தத்தை விட்டு காணப்படக்கூடிய பாலுறவுகளை பற்றி இது எடுத்துரைக்கின்றது. Job was a righteous person. யோபு ஒரு நீதிமான். We should consider that he never had extramarital relationships. எவ்விதத்திலும் திருமண உறவை விட்டு இருக்கக்கூடிய பாலுறவை அவர் வைத்துக் கொண்டதாக நாம் பார்க்கவில்லை. Because the way he has given the testimony, we can be sure that he has not sinned in this manner. அவர் தான் சாட்சி பகர்கின்ற வகையை நாம் பார்க்கும் பொழுது இவ்வகையிலே அவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே அவர் பாவம் செய்யவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. But when he faced great afflictions, he was so much upset. ஆனால் தன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நெருக்கங்களை அவர் சந்திக்கும் பொழுது அவர் மனமுடைந்து போகிறார். He says, if my heart has enticed towards a woman, and if I have waited at my neighbor's door, let similar thing happen to my wife. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் இதே போலொத்த விஷயம் என் மனைவிக்கும் நேரிடுவதாக என்கிறார். Very bold testimony is giving, so much confident about his righteousness. தன்னுடைய நீதியை குறித்தும் மிகவும் தைரியமுடையவராக ஒரு தைரியமான சாட்சியை அவர் இவ்விடத்திலே எடுத்துரைக்கிறார். Coming to Proverbs chapter 5 verses 18 to 20, Solomon is telling certain things there. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் சாலமோன் அவ்விடத்திலே மற்ற அநேக விஷயங்களை எடுத்துரைக்கிறார். He is telling to rejoice in the wife of your youth. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு என்கிறார். Secondly, he says, be intoxicated always in her love. அவளுடைய அன்பினாலே நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்று அங்கே சொல்கிறார். And again he is warning, you should not be intoxicated with a forbidden or adulterous woman. அதே நேரத்திலே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து போகக்கூடாது என்கிறார். These three things are worth noting. இந்த மூன்று விஷயங்களையுமே நாம் கவனிக்கத்தக்கவைகளாக இருக்கிறது. Rejoice in the wife of your youth. இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. Be intoxicated always in her love. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. And you should not be intoxicated with a forbidden or adulterous woman. நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரியலாகாது. Very clear instructions have been given through Solomon in the scriptures. வேத வசனங்களிலே சாலமோன் மூலமாக தெளிவான அறிவுரைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And the last manifestation we can see in Malachi 2:15, the last portion. கடைசியாக இருக்கின்ற வெளியரங்கமான செயல்கள் என்பது மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே வருகின்றது. The last portion says, let none of you be unfaithful to the wife of your youth. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். These are the points where we can have discussions and take lot. Uncle, can you repeat, Uncle? Your voice has got cut. Yeah, these points or this manifestation could have explained further
with a lot of explanations, but this time I'm not taking that much of references again. இந்த குறிப்பிட்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக தீர்க்கமாக நாம் அதனை குறித்து சிந்திக்க முடியும். ஆனால் அதிக விளக்கத்தோடு அந்த முறை நான் அதனை எடுத்துரைக்கவில்லை. We can quote several examples of people and incidents. நாம் அநேக சம்பவங்களையும் அநேக கதாபாத்திரங்களை குறித்தும் இதற்கு இணையாக சிந்திக்கலாம். And since I have quoted the Bible verses, I request brothers and sisters to go through leisurely and repeatedly read those verses so that you will understand the seriousness and importance of those verses. நான் வேத வசனத்தை நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தினாலே அவைகளை சகோதர சகோதரிகள் பின்பதாக நீங்கள் அதனை தியானித்து பார்த்து அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தீவிரத்தன்மையும் அந்த பாவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்து உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். We have seen 5 manifestations of this sin of lust. இச்சை என்ற பாவத்தினுடைய 5 வெளிப்பாடுகளை பற்றி நாம் சிந்தித்தோம். Lust of lustful look or sinning with eye. இச்சையுள்ள பார்வை அல்லது கண்களால் பாவம் செய்வது. Number 2, homosexuality. இரண்டாவதாக ஓரினச் சேர்க்கை. Number 3, abuse of body. மூன்றாவதாக சரீரத்தை கேட்டுக்காக பயன்படுத்துவது. Number 4, flirting. நான்காவதாக காதல் வயப்படுவது. Number 5, extramarital relationships. ஐந்தாவதாக திருமண பந்தத்தை விட்டுள்ள உறவுகள் அல்லது பாலுறவு. Now let us look to the ill effects of the sin of lust. இந்த இச்சை என்ற பாவத்தினால் வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். And there are so many incidents and examples given in the scripture, but we'll go through 3 or 4 of such incidents. வேதாகமத்திலே அநேக விஷயங்கள் அநேக சம்பவங்கள் இதற்கேற்றவனமாய் சொல்லப்பட்டிருந்த போதும் கூட 3 அல்லது 4 விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் தியானிப்போம். Let's read Proverbs 5 verses 22 and 23. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22 23 நாம் வாசிப்போம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். Here we can see a sort of bondage as well as leading to astray. இங்கே ஒரு கட்டும் அதே போல வழிதப்பி மயங்கி போகின்ற விஷயமும் இங்கே சொல்லப்படுகிறது. In other words, the iniquities of the wicked will enslave him, and his sins will lead him astray. வேறொரு வார்த்தையிலே சொன்னால் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை அடிமைப்படுத்தும், அவனுடைய பாவ கயிறுகளினாலே கட்டப்படுகிறான். He will be a captive like and wandering situation. அவன் பிணை கைதியை போல இருந்து அலைந்து திரிகிறவனை போல இருக்கிறான். This is one of the ill effects of the sin of lust. இந்த இச்சை என்ற பாவத்தினுடைய தீமையான பின் விளைவுகளிலே வரக்கூடிய ஒன்று இதாக இருக்கின்றது. And we have already seen in book of Job 31:12 that is referring to extramarital relationship. நாம் ஏற்கனவே நாம் வாசித்த யோபு 31ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே திருமண பந்தத்தை விட்டு காணப்படக்கூடிய உறவுகள் பாலுறவினுடைய விளைவுகளை பற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். Job says that would be a fire that would consume as far as the hell. அது நரகத்தை போல் ஒத்திருக்கின்ற ஒரு நெருப்பாய் ஒரு அக்கினியாய் அது பற்றி எரியும் என்று அங்கே யோபு சொல்கிறார். Moreover, he says it will root all my increase, it will destroy all my increase, otherwise he will lose all his blessings. That's what he means. தன்னுடைய விருத்தியாக இருக்கின்ற அனைத்தையும் அவர் இழந்து போவார் என்று அங்கே சொல்கிறார். அப்படியானால் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இழந்து போகும் என்பதை குறிப்பிடுகிறார். It is a fire consuming to destruction. அது அழிவுக்கு ஏதுவாக அது பற்றி எரியக்கூடிய நெருப்பாக இருக்கின்றது. The third one is defilement and darkening of the entire body. மூன்றாவதாக சரீரம் முழுவதும் இருள் அடைந்து அது அசுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. 1 Corinthians chapter 6 verses 18 and 19. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 19வது வசனம்.
the last portion of verse 18 says the uh, sexually immoral person sins against his own body and ultimately it defiles. வேசித்தனம் செய்கின்ற ஒருவன் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். இறுதியிலே அவன் தன்னுடைய he defiles his body. தன் சரீரத்தை அசுத்தப்படுத்துகிறான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Again in 1 Corinthians chapter 3 verses 16 and 17 மறுபடியும் mentioned that ye are God's temple and if anyone destroys God's temple God will destroy him. Again defiling is mentioned there. மறுபடியும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 17வது வசனத்திலே நாம் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் அந்த ஆலயத்தை கெடுக்கின்ற ஒருவனை கர்த்தர் கெடுப்பார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக அவன் தன் சரீரத்தை கரைப்படுத்துகின்ற விஷயத்தும் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. I think these portions need not be explained further because very crystal clear and anybody can read and understand it. இந்த வசனங்கள் அதிகமாய் நாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வாசிக்கும் பொழுதே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கின்ற வகையிலே இவைகள் காணப்படுகிறது. In Matthew 6:23 we read that eye is the lamp of the body. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சரீரத்தின் விளக்கு கண் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. If your eye is bad the whole body will be full of darkness. உங்களுடைய கண் இருளாய் இருக்கும் என்று சொன்னால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். Another ill effect of this sin is that disruption of Christian fellowship. அடுத்ததாக இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற வரக்கூடிய பின்விளைவுகள் என்னவென்று சொன்னால் ஐக்கியத்தை அது குலைத்து போடக்கூடியதாக இருக்கின்றது. 1 Corinthians chapter 5 and verse 11. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். Apostle Paul is telling very emphatically not to have fellowship with a brother who is guilty of sexual immorality. இங்கே பாலுருவிலே பாவம் செய்திருக்கின்ற ஒரு நபரோட எவ்விதத்திலும் அவனோட கலந்திருக்க கூடாது என்று சொல்லி மிகவும் அழுத்தம் திருத்தமாய் அவ்விடத்திலே குறிப்பிடுகின்றார். Even eating with such a person is to be avoided. அப்படிப்பட்ட நபரோட புசிக்கவும் கூடாது என்று சொல்லி அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறார். If you take the literal meaning of these words, many people will have doubt. What does it mean? Should we avoid such people or discard such people from the assembly? இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை இதனை நாம் இப்படிப்பட்டவர்களோடு நாம் கலந்திருக்க கூடாதா, இந்த நபர்களை சபை விட்டு நாம் அனுப்பிவிடணுமா என்று சொல்லி பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழத் தோன்றும். If such believers, such brothers, if they continue in their sin, then we may have to take disciplinary action. இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக இந்த பாவத்திலே நீடித்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அங்கே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். But there is always a way out explained in the scripture. ஆனால் எப்பொழுதுமே வேதவசனத்திலே சொல்கின்ற பிரகாரமாக இதிலிருந்து தப்பி போவதற்கான ஒரு வழி உண்டு. Even if it is a great sin, there is a provision to come out of it. That is nothing but repentance. எவ்வளவு கொடிய ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு மார்க்கம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது மனம் திரும்புதல் ஆகும். But that provision should not encourage us to do the sin again and again. ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த மார்க்கம் என்பது நாம் மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்வதற்கு ஏதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உத்தரவாதமாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. So we have seen 4 ill effects of the sin of lust. ஆகவே இச்சை என்ற பாவத்தினால் வரக்கூடிய தீமையான பின் விளைவுகளிலே 4 விஷயங்களை நாம் தியானித்தோம். It is a bondage and leading to wandering or going astray. அது அடிமைத்தனமாகவும் அதே நேரத்தில் நம்மை மதிமயங்கி நம்மை வழுவி போகச் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. It is a fire that would consume as far as the hell. அது நரகத்தை போல் ஒத்திருக்கின்ற நெருப்பை உடையதாகவும் அது நம்மை பற்றி எறிய செய்யும் என்பதை பற்றியும் வாசித்தோம். It will create or rather it will lose all our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இழந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. And this sin can defile
and darken our body. இந்த குறிப்பிட்ட பாவம் நம்முடைய சரீரத்தை இருளடையச் செய்து அது கரைப்படுத்தும். Moreover, it will disrupt our Christian fellowship. அது மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கியத்தை அது குலைத்து போடும். Coming to the next aspect of this sin of lust, we read about some good examples of chasticity in the scripture. அடுத்ததாக இந்த பாவத்தை பற்றி இருக்கின்ற விஷயத்தை பற்றி நாம் தியானித்து வரும் வேளையிலே வேத புத்தகத்திலே கண்ணியமாய் இருப்பதை பற்றி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. There are many examples to be quoted, but I have taken only 2 from the scripture. வேதத்திலே அதனை குறித்து சொல்லப்படுவதற்கு அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு, ஆனால் 2 குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே நான் எடுத்து வைத்திருக்கிறேன். One is about Joseph, which is mentioned in Genesis 39:6-12. ஒன்று யோசேப்பினுடைய வாழ்க்கை, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரையுள்ள வசனம் அதை குறிப்பிட்டு எழுதுகிறது. He was an young person liable to be tempted easily when the situations or circumstances are favoring him. அவன் வாலிப பருவத்துல இருக்கின்றான். அதே நேரத்திலே சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றவனமாக அமைகின்ற பொழுது அவன் சோதிக்கப்படுவதற்கும் அவன் எளிதிலே விழுவதற்குமான அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. But what happened when he was tempted, or rather Potiphar's wife had an evil eye on Joseph. ஆனால் அவன் சோதிக்கப்படுகின்ற நேரத்திலே அல்லது போத்திபாருடைய மனைவி அவன் மேல் தீங்கான கண் வைத்தவனை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைமையிலே செயல்பட்டான்? But he did not fall into her trap. ஆனால் அவனோ அவளுடைய கண்ணி வலையிலே விழவில்லை. He fled from there. அங்கே இருந்து அவன் ஓடி போய்விட்டான். That is a very difficult thing for people of that age and that circumstances favoring to them. அந்த வயது வரம்பில் இருப்பவர்களுக்கும் அதே போல சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதற்கு ஏதுவாக சாதகமாக இருக்கின்ற பட்சத்திலே இவ்வண்ணமாய் செயல்படுவது மிகவும் கடினமான ஒன்று. But Joseph had a decision otherwise, that he decided not to sin against God and he fled from there. யோசேப்போ ஒரு தீர்மானம் எடுத்தான், அதாவது அந்த தேவனுக்கு பயந்து அவன் அவ்விடத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். The next person is Job. அடுத்த நபராக இருப்பது யோபு. Chapter 31 verse 1 and 9-12. யோபு 31ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 9 முதல் 12 வரையுள்ள வசனமும். He made a covenant with his eye not to look at a woman with a lustful eye. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்க கூடாதென்றும் தன் கண்களோடு அவன் உடன்படிக்கை செய்திருந்தான். Here further reading we can see that Job's confidence in his innocence and righteousness, especially from verses 9-12. குறிப்பாக நீங்கள் 9 முதல் 12 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபு தன்னுடைய அறியாமையை குறித்தும் தன்னுடைய நீதியை குறித்தும் அவர் உறுதி பூண்ட ஒரு மனதில் இருக்கிறதை பற்றி நாம் சிந்திக்க முடியும். We will wonder how bold he is to give this testimony. இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர் சொல்வதற்கு எவ்வளவு தைரியம் பெற்றவராக இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. He says, if I have done this like this, let it happen to my wife. அவர் சொல்லும் பொழுது இதை நான் செய்திருப்பேன் என்று சொன்னால் அது என் மனைவிக்கும் இது போல நிகழக்கடவது என்று சொல்கிறார். Without confidence in his innocence and righteousness, nobody can tell like this. தன்னுடைய அறியாமையிலும் அதே போல தன் நீதியை பற்றி இருக்கின்ற ஒரு உறுதி பூண்ட மனம் இல்லை என்று சொன்னால் இது போல வார்த்தைகளோ சாட்சியையோ அவன் சொல்ல இயலாது. Are we able to make such statements or testimonies about our life? நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? May not be possible, but let us try to reconcile ourselves with God and fellow believers if we have committed such sins, and it is possible only by repentance and confession. ஒருவேளை அது இயலாமற் போகலாம். அப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் அது மனம் திரும்புதலின் மூலமாக பாவ அறிக்கையின் மூலமாக நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும். We have seen the lives of Joseph and Job and we can learn lessons from them. நாம் யோசேப்புடைய வாழ்க்கையும் யோபுடைய வாழ்க்கையை தியானித்து பார்த்து அதிலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
Now the next aspect about the sin of lust is how to overcome from this sin. அடுத்ததாக இந்த இச்சை என்ற இந்த பாவத்தை பற்றி நாம் தியானிக்கின்ற வேளையிலே இதை விட்டு எப்படியாய் மேற்கொண்டு வருவது? See, mistakes can happen or difficult situation can be faced, but there should be a way out to overcome. நாம் தவறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடினமான சூழ்நிலைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். ஆனால் இதிலிருந்து மேற்கொண்டு வருவதற்கான வழி உண்டு. As we listen to Brother Suresh Babu this morning, there is a way out in the scripture for every problems we face. நாம் இந்த காலை நேரத்திலே சகோதரன் சுரேஷ் பாபு மூலமாய் தேவ செய்தி கேட்ட பொழுதும் அது நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வேத புத்தகத்திலே வழி உண்டு என்பதை பற்றியும் அறிந்து கொண்டோம். And one of the ways to overcome is to flee from the incident. அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வழி என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை விட்டு இடத்தை விட்டு நாம் விலகி ஓடுவதாகும். To flee means to run away as if from trouble or danger. விலகி ஓடு என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ ஒரு ஆபத்து நம்மை நெருங்கி இருக்கின்ற வேளையில் அவ்விடத்தை விட்டு நாம் விலகி ஓடுவதை குறித்துதான் அது சொல்கின்றது. When we face dangers, we try to run away or flee from there. We need to run away or flee from there. நாம் ஆபத்துகளை சந்திக்கின்ற வேளையிலே அவ்விடத்தை விட்டு விலகி ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We have just seen the life of Joseph where he fled from the difficult situation he faced. நாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சிந்தித்த பொழுது தான் சந்தித்த கடினமான சூழலிலிருந்து அவன் விட்டு விலகி ஓடினதை குறித்து நாம் சிந்தித்தோம். Apostle Paul to his beloved disciple Timothy, he says that flee youthful passions and follow righteousness, faith, love, and peace. This we read in 2 Timothy chapter 2 verses 22 onwards. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாக இருக்கின்ற தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21 22வது வசனத்திலே நீ இவைகளை விட்டு விலகி ஓடி பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொண்டு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்கிறார். Very clearly Apostle Paul is mentioning how to overcome this situation. இந்த சூழலை இப்படியாய் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் அதனை எடுத்துரைக்கின்றார். He is referring particularly about youthful passions. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாக பாலியத்திற்குரிய இச்சைகள் என்று சொல்கிறார். Because during the youth, our time of youthful period, we are tempted to have such passions. ஏனென்றால் வாலிப பருவத்தில் இப்படிப்பட்ட இச்சைகள் இப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படுவது உண்டு. But apostle is telling to flee from that passions. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட உணர்வுகளில் இருந்து நீங்கள் விலகி ஓடுங்கள் என்கிறார். Not only flee from there, but to follow righteousness, faith, love, and peace. அங்கே இருந்து விலகி ஓடுவது மட்டுமல்லாமல் நீங்கள் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாட வேண்டும் என்கிறார். Another reference is from 1 Corinthians chapter 6 and verse 18. மற்றொரு வேத குறிப்பு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். Flee from sexual immorality. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். To run away abruptly or flee from the scene is the best way to overcome the sin of lust. இச்சை என்ற பாவத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்காக இருக்கின்ற சிறந்த வகை வழி என்னவென்று சொன்னால் அவ்விடத்தை விட்டு தப்பித்து விலகி ஓடுவதாக இருக்கின்றது. In Kerala there is a system of martial art called Kalaripayat. கேரளாவிலே இங்கே ஒரு குறிப்பிட்ட மார்ஷியல் ஆர்ட் அதாவது தற்காப்பு கலை ஒன்று உண்டு, கலரி பயட் என்று சொல்வார்கள். In that there are 18 steps to defend oneself. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த குறிப்பிட்ட கலரி பயட்டிலே 18 படிகள் இருக்கிறதாக அவர்கள் சொல்கிறார்கள். And if one person is not successful in all the 18 steps, what else he has to do? ஒருவன் அந்த 18 படிகளையுமே பயன்படுத்தி தன்னை தப்பித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும்?
he has to flee from the scene. அவன் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடிரணும். This is happening. We have seen some children fighting, and finally when somebody feels, one of them feels that he is not capable of resisting the attack, he will just run away as a sprinter. நாமும் கூட இதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? சிறு பிள்ளைகள் சண்டையிட்டு வருகும் நேரத்துல எதிர்த்து சண்டையிடுகின்ற ஒருவனை அவனை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், அதனால் ஏற்று மேல் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் அவ்விடத்தை விட்டு விலகி ஓடக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோமே. But in all these things, to flee from the scene or from the person, we need a deliberate attempt to do that. ஆனால் அந்த இடத்தை விட்டு, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை விட்டு, சம்பவத்தை விட்டு விலகி ஓடுவதற்காக ஒரு உறுதி பூண்ட தீர்மானம் அவசியமாக இருக்கின்றது. Another point about how to overcome is to pluck out or cut off. இரண்டாவதாக அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுவதை குறித்து நாம் சொல்லும் பொழுது, அவ்விடத்தை விட்டு அங்கே அதனை துண்டித்து விடுவது மிக முக்கியமாக இருக்கிறது. That is mentioned by Lord Jesus Christ in chapter 5 of Matthew Gospel, verses 29 and 30. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29 30வது வசனத்திலே சொல்கிறார். Jesus Christ is quoting the examples of one's eye or hand that causes to sin. Then it is better to pluck out or cut off that organ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது, ஒரு நபருடைய கண் அல்லது ஒருவனுடைய கை, வலது கை அவனுக்கு இடரலை உண்டாக்கும் என்று சொன்னால், பாவத்திற்கு ஏதுவாக அவனுக்கு தூண்டும் என்று சொன்னால், அதனை பிடுங்கி தரித்து போடுவது நலம் என்று சொல்கிறார். I understand that Jesus Christ was emphasizing the seriousness or importance of the sin of lust. அந்த இச்சை என்ற பாவத்தினுடைய தீவிரத்தன்மையும் அதனுடைய கொடியத்தன்மையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விடத்தில் விளக்குகிறார் என்றுதான் நம்புகின்றேன். We need to have a deliberate effort to avoid such situations. இப்படிப்பட்ட சூழலிலிருந்து நாம் விலகி ஓடுவதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு உறுதி பூண்ட முயற்சி மிக மிக முக்கியமாகும். Moreover, we need to cut off from persons and places of such temptations. அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட சோதனை ஏற்படக்கூடிய இடங்களையும் நபர்களையும் விட்டு விலகி இருக்க வேண்டும். We need to have the discerning ability to assess the situations properly. அந்த சூழலை சரியான முறையில் பகுத்து அறிவதற்கு ஏதுவான திறன் நமக்கு பெற்றிருக்க வேண்டும். Once you could discern the danger, it is better to flee from there or avoid the situation or cut off from persons and places. அந்த திறனை நீங்கள் அந்த பகுத்தறிவு பெற்றிருக்கின்ற வேளையிலே அந்த குறிப்பிட்ட இடமோ அல்லது குறிப்பிட்ட நபர்களையோ அவ்விடத்து அந்த சூழலை விட்டோ விலகி ஓடுவதற்கும் அந்த உறவை துண்டித்துக் கொள்வதற்கும் அவ்விடத்தை விட்டு பிடுங்கி வேறொரு இடத்திற்கு போவதற்கும் உங்களுக்கு துணிவு ஏற்படும். The third thing to overcome this sin of lust is don't be idle. மூன்றாவதாக இந்த இச்சை என்ற பாவத்திற்கென்றும் வரக்கூடிய மேற்கொள்ளும் வழி என்னவென்று சொன்னால், சும்மா இருக்காதீங்க. Because we know the quotation in English, idle mind is a devil's workshop. நம் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இவனமாக சொல்லப்படுகின்றது, சும்மா இருக்கிறவன் அல்லது அந்த எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது சாத்தான் அவன் தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணித்தளமாய் அதனை பயன்படுத்துகிறான். We take the example of David in the Old Testament. நாம் பழைய ஏற்பாட்டிலே தாவீதை குறித்து அதனை எடுத்துக்காட்டாய் சிந்திக்க முடியும். 2 Samuel 11:1-4. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனம். Although it was the time for the kings to go for the battle, David preferred to stay back in Jerusalem. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகக்கூடிய காலமாக அது இருந்த பொழுதிலும் கூட தாவீது எருசலேமிலே தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டான். That was not expected of a king. ஒரு ராஜாவிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் செயல் அதுவல்ல. The devil worked in his mind and he was tempted to do adultery. பிசாசானவன் அவனுடைய மனதிலே அவன் செயல்பட்டு அவன் விபச்சாரம் செய்வதற்கு எதுவாய் தூண்டினான். Temptation is not a sin, but yielding to temptation is definitely will lead to sin. சோதனை என்பது தன்னில் தானே பாவம் அல்ல, ஆனால் அந்த சோதனைக்கு இணங்கி அதற்கு கீழடங்கி செல்வது என்பது பாவம் ஆகும். So let us not be idle. Let us be active in our spiritual life and in our personal life also.
எவ்விதமான செயலுமின்றி நாம் சும்மா இருக்க வேண்டாம், மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தீவிரத்தன்மையோடு நாம் செயலாக்கம் புரிவோம். Because this problem of keeping oneself idle and allowing the Satan to work in our mind, we can avoid if we are deliberately intending to avoid such situation. ஆகவே நாம் அமைதலாக இருந்து சாத்தானானவன் நம்முடைய மனதிலே தூண்டி செயல்படும் வண்ணமாய் நாம் அனுமதிக்கிறதை தவிர்த்து நாம் உறுதி பூண்டவர்களாக அதற்கேற்ற முயற்சியை மேற்கொள்வோம். The fourth way of avoiding or overcoming this sin is to confess your failure honestly. நான்காவதாக இந்த பாவத்தை விட்டு மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய வழி என்னவென்று சொன்னால், நேர்மை மனதுடன் கூட நாம் இந்த பாவ அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Again in 2 Samuel chapter 12 and verse 13, we can see a good example of this honesty. மறுபடியுமாக இந்த நேர்மைத்தன்மை பற்றி இருக்கின்ற மற்றொரு எடுத்துக்காட்டாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. David says, I have sinned against the Lord. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தாவீது சொல்கிறார். It was an honest confession proved by his life thereafter. அதன் பின்பதாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இதனை வெளிப்படுத்தி அதனை நிரூபித்ததன் மூலமாய் இது ஒரு உண்மையான ஒரு பாவ அறிக்கை என்பதை அறிய முடிகிறது. That is very important, that he has proved it, that the confession was very true by his life. அந்த பாவ அறிக்கை உண்மையானது என்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை நிரூபித்து காண்பித்தான். Psalms 51, the whole psalm of confession by David. 51ஆம் சங்கீதம் முழுவதும் தாவீது பாவ அறிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறான். God forgave his sins and restored his life, although he had to suffer punishment for his sin of lust. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இச்சையினுடைய பாவத்திற்கு ஏதுவாக தண்டனையை தன் வாழ்க்கையில் அனுபவித்திருந்த போதும் கூட தேவன் அந்த பாவத்தை அவனுக்கு மன்னித்து அவனை மீண்டுமாய் நிலைநிறுத்தினார். Some of us may feel that I have already confessed and God will forgive us, and again start doing the same sin. It is very much against the principles mentioned in the scriptures. ஒருவர் தேவனாலே தான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை அறிந்திருந்த போதும் கூட மறுபடியும் இந்த குறிப்பிட்ட பாவத்திலே அவன் விழுந்து போகும் பொழுது அது தேவனுடைய கோட்பாடுகளுக்கும் அவனுடைய தீர்மானங்களுக்கும் முற்றும் புறம்பானதாக இருக்கின்றது. In Psalm 51, a sinning saint comes back to full commission and service. 51வது சங்கீதத்திலே பாவம் செய்த பரிசுத்தவான் நிலைநிறுத்தப்படும் பொழுது முழு வீச்சிலே அவன் ஆண்டவருக்கென்று செயல்பட துவங்குவதை பார்க்கிறோம். Today time may not be sufficient to explain all this, but there are 7 steps in this psalm which tells about how to come back to service even though we had sinned against God. நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்த போதும் கூட மீண்டுமாய் எவ்வண்ணமாய் ஆண்டவருக்கென்று முழு வீச்சிலே செயல்படுவது என்பதை பற்றி இருக்கின்ற 7 குறிப்பிட்ட வழிகள் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. Dear brothers and sisters, you can go through these portions leisurely during the next week, and I will try to explain it then. இவானவர்களே, வரக்கூடிய இந்த ஒரு வார காலம் முழுவதும் இந்த பகுதியை நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை குறித்து விளக்கமாக எடுக்கிறேன். Verses 1 to 6, the sin is thoroughly judged. முதல் 6 வசனத்திலே அந்த பாவம் முழுமையாய் கண்டிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டது. From verses 7 to 10, there is forgiveness and cleansing through the blood. 7ஆம் வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்குமாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு இரத்தத்தினாலே அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. Verses 11 and 12 talks about spirit filled for joy and power. 11ம் 12வது வசனத்திலே ஆவியால் நிறைந்திருக்கின்ற சந்தோஷத்தையும் வல்லமையை குறித்தும் சொல்கிறது. And in verse 13 refers to the service. 13வது வசனம் அந்த மீண்டுமாய் ஊழியத்தை குறித்து எடுத்துரைக்கிறது. Verses 14 to 17 talks about the worship. 14 முதல் 17 வரைக்குமாய் ஆராதனை குறித்தும் சொல்கிறது. And verses 18 and 19 talks about
the restored saint in fellowship with God. 18 19 மீண்டுமாய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பரிசுத்தவான் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை பற்றி எடுத்துரைக்கிறது. These are the 7 steps mentioned in Psalm 51 for a sinning saint to come back full communion and service. பாவம் செய்த ஒரு பரிசுத்தவான் மீண்டுமாக ஆண்டவரோட கூட ஒப்புரவாகி நிலைநிறுத்தப்பட்டு அவன் முழுவீச்சிலே செயல்படுவதற்கு இதுவாக சொல்லப்பட்டுள்ள 7 படிகளாக இவைகள் அமைந்திருக்கின்றது. I am closing with this much because the time doesn't permit. I will take one more session to complete this the details of this sin of lust. நேரம் அனுமதியாதது காரணத்தினாலே நான் இதனோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்றேன். மற்றும் ஒரு செய்தி வேளையில் அடுத்த செய்தி வேளையிலே இந்த இச்சை என்ற இந்த பாவத்தை பற்றியும் அதனுடைய விஷயங்களை பற்றியும் நாம் தியானிப்போம். Even though we are likely to be tempted, let us not yield to the temptation which will lead us to sin and to death. நாம் பாவம் செய்வதற்காக நாம் சோதிக்கப்படுவதற்கான பல வழிகள் வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அந்த சோதனையிலே விழாதபடிக்கு அதற்கு இணங்கி செல்லாதபடிக்கும் கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. Let us take steps from the lives of the people we have already mentioned. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன நபருடைய வாழ்க்கையிலிருந்தும் சில படிகளை சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். Let it be of we are of any age, whether young or old. We have to be careful. We have to discern the circumstances very properly so that we may be able to overcome the situation. நாம் இளைஞராயினும் முதியவராயினும் எந்த வயது வரம்புக்குட்பட்டவர்களாக இருந்தாலும் அவைகளை பற்றி மிகவும் கருத்துடன் கவனத்துடன் நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். And we need to be very cautious in our life to avoid or to overcome such situations happening in our life. நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அப்பேற்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை விட்டு நாம் மேற்கொள்வதற்கு நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். We let us not think that we are already believers. Why this lesson for us? நாம் ஏற்கனவே விசுவாசிகள் தானே, இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு ஏன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்க வேண்டாம். Even for believers, that such sins can happen in their lives. விசுவாசிகளாக இருந்த போதும் இப்பேற்பட்ட பாவங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். Unless you repent and confess, you will lose so many of blessings actually bestowed on you, but you are not able to receive it. பாவ அறிக்கை செய்து நீங்கள் மனம் திரும்பாவிடில் உங்களுக்கு என்றும் வர வேண்டும் என்று இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒருவேளை அனுபவிக்க முடியாமற் போகும். So in the days to come, let us yield to the God's word and try to avoid or try to overcome such situations which is causing the sin of lust. ஆக வரக்கூடிய நாட்களிலே இந்த இச்சை என்ற பாவத்திலே விழாதிருப்பதற்கு அதனுடைய சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு நாம் ஜீவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. May his name be glorified. அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. Amen. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ராத்திரிக்காக உம்மோடு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உடைய பிள்ளைகள் மூலமாய் எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உணர்த்தப்பட்டதான் அந்த வார்த்தைகளை தகப்பனே, எங்களுடைய கண்களின் இச்சை, எங்களுடைய பாவங்கள், நாங்கள் எதில் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நடைமுறையிலே நாங்கள் அதை கருத்தாய் கை கொள்ளும்படியாய் இங்கு உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. காலையிலிருந்து தகப்பனே எங்களுக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தைகள் எங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. இங்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் வல்லவர், நல்லவர் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, பேசின தாசர்களை நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய அன்பு அவர்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும் தகப்பனே. பல ஆயுசு நாட்களை நீடித்து கொடுங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனமாய் இருக்கிற சகோதரர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவர்களை பலவீனத்திலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த இரவு வேளையிலே இப்படி ஒருமித்து கூடி நம்முடைய சமூகத்தை எங்களுக்கு காண செய்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே சப்பா,
உம்முடைய அன்பு எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. எங்களை வழி நடத்தட்டும் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, இந்த விட்டு பிரியாத நாங்கள் வேத வசனத்தை தினந்தோறும் வாசித்து தகப்பனே, உமக்கு பயந்து நாங்கள் நடக்க நாங்கள் கிருபை தாங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மட்டும் எங்களை காத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில எங்களோடு இருந்து இந்த இரவிலே நல்ல நித்திரையை கொடுங்க, பகலை காண செய்யுங்க. எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen.